விளக்கம். மூலம் சேமர விக்கம் படையாக வீசுப தேச முன்னூர் சேமர விக்கம் பலம் தரு வாய்ச்செரு வாய வெஞ்சூர் சேமர விக்கம் திரித்தாய் வருத்திய வன்றி தென்றல் சேமர விக்கம் புயவாளி விண்டிரை தெண்டிரையே. மூலம் சேமர விக்கம் படையாக வீசுப தேச முன்னூர் சேமர விக்கம் பலம் தரு வாய்ச்செரு வாய வெஞ்சூர் சேமர விக்கம் திரித்தாய் வருத்திய வன்றி தென்றல் சேமர விக்கம் புயவாளி விண்டிரை தெண்டிரையே. பதம் பிரித்தது. சேம ரவிக்கு படையாக வீசு உபதேசம் முன்னூல் சேமர் அவிக்கி பலம் தருவாய் செருவாய வெஞ்சூர் சேர் மர விக்கம் திரித்தாய் வருத்திய அன்றில் தென்றல் சேர் மர இக்கு புயவாளி விண்டு இறை தென்திரை ஏ. மனனம் செய்ய ஏற்றவாறு சேம ரவிக்கு படையாக வீசு உபதேசம் முன்னூல் சேமர் அவிக்கு பலம் தருவாய் செருவாய வெஞ்சூர் சேமர விக்கம் திரித்தாய் வருத்திய அன்றில் தென்றல் சேமர இக்கு புயவாளி விண்டு இறை தென்திரை ஏ. சேமரவிக்கு படையாக வீசு உபதேசம் முன்னூல் சேமர் அவிக்கு பலம் தருவாய் செருவாய வெஞ்சூர் சேமர விக்கம் திரித்தாய் வருத்திய அன்றில் தென்றல் சேமர இக்கு புயவாளி விண்டு இறை தென்திரை ஏ. சேம ரவிக்கு படையாக வீசு உபதேசம் சேம சிவந்த ரவிக்கு சூரியனுக்கு நீரை படையாக அசுரரது தடையை விலக்கும் ஆயுதமாக வீசு இறைக்கின்ற உபதேசம் உபதேசத்தையும் சேம ரவிக்கு படையாக வீசு உபதேசம் முன்னூல் முப்புரி நூலையும் சேமர் காப்பவராகி வேதியர்கள் செலுத்துகின்ற அவிக்கி அவிர்பாகத்திற்கு அழகிய பலம் நல்பயனை தருவாய் தருபவனே. சேம முன்னூல் சேமர் அவிக்கி பலம் தருவாய் செருவாய போரினை உடைய வெஞ்சூர் கொடிய சூரனாகிய வைரம் பொருந்திய மாமரத்தினால் விக்கம் இடையூறு தேவர்களுக்கு உண்டான இடையூற்றை திரித்தாய் செருவாய வெஞ்சூர் மர விக்கம் திரித்தாய் ஒழித்தவனே தேவர்களுக்கு மாமரத்தினால் உண்டான இடையூற்றை ஒழித்தவனே. வருத்திய என்னை துன்புறுத்துகின்ற அன்றில் தென்றல் அன்றில் காமவேளின் சின்னமாகிய அன்றில் பறவையும் தென்றல் அவனது தென்றலாகிய தேரும் தேராகிய தென்றலும் கழுத்தின் மணி ஒலியை செய்வதனால் தெருவில் நிற்கும் காளைகளும் மர இக்கு கரும்பு வில்லும் மன்மதனின் பானமாகிய கரும்பு வில்லும் அம்புயவாளி அம்புயம் என்றால் தாமரை
தாமரையாகிய மன்மதனின் அம்பும் விண்டு ஆர்ப்பரிக்கின்றன. எது? இறை முழங்குகின்ற தென்திரை தெளிந்த அலையை உடைய கடலும், அன்றில் பறவையும் தேராகிய தென்றலும், கழுத்தில் மணி ஒலியை செய்வதனால் காளையும், கரும்பு வில்லும், தாமரையாகிய அம்பும், தெளிந்த அலையை உடைய கடலும் என்னை வருத்துகின்றன. சூரியனுக்கு அம்பாக சந்தியாவந்தனம் செய்யும் முப்புரி நூல் அணிந்த வேதியரின் வேள்விக்கு தக்க பலன் அளிப்பவனே, மாமரமாய் நின்ற சூரனை வென்றவனே, காளையின் மணியோடு காமனது சின்னங்களாகிய அன்றிலும் தென்றலும் கரும்பும் தாமரை பூவும் கடலும் என்னை வருத்துகின்றன. காமம் மிகுந்து விரகதாபம் கொண்ட தலைவியை அன்றில் பறவை தென்றல் மன்மதனின் வில் அம்பு கடல் போன்றவை வருத்தும். அந்நிலையில் தலைவி ஆற்றாது பேசுவதை காமம் மிக்க கழிபடர் கிளவி என்னும் அகத்துறையின் கீழ் ஒரு பிரிவாக கொள்வர். காமம் மிக்க கழிபடர் கிளவி என்ற ஒரு பிரிவின் கீழ் வரும் அகத்துறை கந்தர் அந்தாதி இது. சிவபிரானுக்கு திருக்கோவையார் போல முருகனுக்கு கந்தர் அந்தாதியும் அகத்துறைக்கு கீழ் வருகின்றது. திருவருளை பெற ஏங்கும் ஆன்மாவின் புலம்பலாக இதை கொள்ள வேண்டும். மணமாலையை பெற ஏங்கும் ஒரு பெண்ணின் புலம்பல் போல், ஒரு ஏக்கத்தை போல் திருவருளை பெற ஏங்கும் ஜீவான்மாவின் ஆன்மதாகமாக இதை கொள்ள வேண்டும். சிவந்த சூரியனுக்கு ஜலத்தை அசுரரது தடையை விலக்கும் ஆயுதமாக இறைக்கின்ற உபதேசத்தையும் முப்புரி நூலையும். முப்புரி நூல் அந்தணர்கள் முருகனின் திருமுகத்தில் ஒன்று அந்தணர் வேள்வி ஓர்க்கும்மே என்கிறது திருமுருகாற்றுப்படை. ஒரு முகம் மந்திர விதியின் மரபுளி வழா அந்தணர் வேள்வி ஓர்க்கும்மே என்கிறது. குமரகுருவரின் கந்தர் கலிவெண்பாவோ சூழ்வோர் வடிக்கும் பழமறைகள் ஆகமங்கள் யாவும் முடிக்கும் கமலமுகமும் என்கிறது. ஆதித்தனுக்கு அம்பாக சந்தியாவந்தனம் செய்யும் முன்னூலாளராகிய மறையவரது வேள்விக்கு தக்க பலன் அளிப்போனே. அந்தணர்கள் அசுரரது தடையை விலக்க சூரியனுக்கு ஜலத்தை இறைத்தல். காலை வேளை திருப்புகழ் 366 திரு ஆனைக்காவில் குருநாதர் கூறுகிறார். காலைக்கே மூழ்கி குண திக்கினில் ஆதித்யாய என பகர் தர்ப்பண காயத்ரி செபம் அர்ச்சனை செய்யும் முனிவோர்கள் என்கிறார். காலை வேளையில் குணதிக்கினில் ஆதித்யாய என தர்ப்பணம் செய்கின்ற காயத்ரி ஜபத்தையும் தர்ப்பணம் செய்கின்றவர்கள் முனிவோர்கள். அவர்கள் அந்தணர்கள் அசுரரது தடையை விலக்க சூரியனுக்கு ஜலத்தை இறைப்பதை நித்திய கர்மானுஷ்டானமாக கொண்டவர்கள். கருதி அந்தணர் யாவரும் தம் கடன் கழிப்ப சுருதி என்னும் வெண் சாபமேல் புகை தொடுத்து பருதி தன் பெரும் பகைவர் மேல் விடுத்தலில் பரந்த குருதியாம் என நிவந்து எழ சிவந்தது குடவார். அவர்கள் தர்ப்பணம் இறைக்க நீர் இறைக்கும் பொழுது சூரிய பகவான் அங்கே சிவந்த குருதியாம் என்று சூரியன் உதிக்கின்றார். அருக்கனை மேல் தானவர் சூழ்ந்திடுமாறு என போர் செய்ய என்கிறது கோடீஸ்வர கோவை. இவ் அசுரர்கள்
மந்தேகர் எனப்படுபவர். சூரியன் உதிக்கும் போதும் அத்தமிக்கும் போதும் அக்கடவுளை, சூரிய கடவுளை தினந்தோறும் தடுத்து எதிர்த்து இறந்து இறந்து பிறக்கும் ஒரு சார் ராக்கதர்கள் இவ் அசுரர்கள். இவர்கள் மந்தேகர் எனப்படுபவர். நெடும் படைகளால் உடன்ற மந்தேகர் என்கிறது வெள்ளி பாரதம். கதிரவன் உடவால் வெற்பில் எதிரும் அரக்கர் என்றும் இகலுமா வேட்டையாடி என்கிறது திருவிடை மருதூர் புராணம். தக்கையாக பரணியும் இதே கருத்தை கூறுகின்றது. சேமர் காப்போராகி வேதியர் செலுத்தும். நம்மை காப்பவர்கள், சூரியனை வரவிடாமல் தடுக்கும் அசுரரை காப்பது முருகனின் கைவேல். காப்போராகி வேதியர் செலுத்தும் அவிர்வாகத்திற்கு அழகிய நற்பயனை தருபவனும் செவ்வேள் முருகனே. செருவாய வெஞ்சூர் சே மர விக்கம் திரித்தாய். மாமரத்தினால் தேவர்களுக்கு உண்டான இடையூற்றை ஒழித்தவனே. கடலில் மாமரமாய் நின்ற சூரனை தடிந்த வேல் கொற்றவா. கந்தன் அலங்காரம் 91. கருமான் மருகனை ஒரு மாவினை செற்ற போர்வேல் முருகன் என்கிறார் குருநாதர். மாவினை இரு கூறாய் தடிந்த வள்ளலன்றோ நம் செந்திலாண்டவன். அத்தகைய செந்திலாண்டவன் என்னை என் விரக வேதனையை ஒழியாமல் எனக்கு அருள் புரியாமல் இருக்கின்றானே என்று ஒரு பெண்ணின் புலம்பலாக கொள்ள வேண்டும். பெருமானின் கீர்த்திகளை ஒன்றாக வரிசையாக கூறியவர். அந்தனர் வேள்வி ஓர்க்கும் ஒரு முகத்தை கொண்டவன். சூழ்வோர் வடிக்கும் பழமறைகள் ஆகமங்கள் யாவும் முடிக்கும் கமல முகத்தை கொண்டவன். கடல் மீது மாமரமாய் ஒளிந்த சூரனை தடிந்து தேவர்களின் சிறையை மீட்டவன் என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றானே. காமனது சின்னங்களாகிய அன்றில் பறவையும் கரும்பும் தாமரை பூவும் கடலும் என்னை வருத்துகின்றன. அவனது திருவருளை பெற எனக்கு உதவி புரிய மாட்டாதா? இவையெல்லாம் என் விரகதாபத்தை அதிகரிக்க செய்கின்றவே. முருகவேளின் கருணைக்கு நான் ஏங்கி நிற்கின்றேனே. எனது உள்ள புலம்பல் அவனுக்கு தெரியாதா என்று அத்தலைவி வருந்துவதாக கூறிய இக்கந்தர் அந்தாதி அகத்துறையில் காமம் மிக்க கழிவடர் கிழவி என்ற பிரிவின் கீழ் வருகிறது. சேம ரவிக்கு படையாக வீசு உபதேசம் முன்னூல் சேமர் அவிக்கு பலம் தருவாய். செருவாய வெஞ்சூர் சே மர விக்கம் திரித்தாய். வருத்திய அன்றில் தென்றல் சே மர இக்கு அம்புயவாளி விண்டு இறை தென் திரை ஏ. ஆதித்தனுக்கு அம்பாக சந்தியாவந்தனம் செய்யும் முன்னூலாளராகிய மறையவரது வேள்விக்கு தக்க பலன் அளிப்போனே. மாமரமாய் நின்ற சூரனை வென்றவனே. இடபமணியோடு காமனது சின்னங்களாகிய அன்றிலும் தென்றலும் கரும்பும் தாமரை பூவும் கடலும் என்னை வருத்துகின்றன. அவ்வாறு நான் வருந்தா வண்ணம் நின் திருவருளை தந்து என்னை ஆட்கொள்ளுவாயாக என்ற ஒரு தலைவியின் புலம்பல் இக்கந்தர் அந்தாதி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. மாமா